Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. ஃபஸ்ட் எல்லாருக்கும் நம்ம வீடியோ சொல்கிறது தான். மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம். அது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஸ்டாப் லாஸ். உங்களை காப்பாற்றுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாப் லாஸ். இதை தவிர்த்து உங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் ஆளே கிடையாது. இதுதான் ஒன்று. ஸோ உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறது, நீங்கள் ஸ்டாப் லாஸ் உங்களை ஆசை வந்து தடுத்து நிறுத்தியாச்சு, ஓகே. உங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுனா டார்கெட். ஸோ இந்த டார்கெட் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண தெரியாத வேலை உங்களால் ₹1 கூட பணம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ரெண்டு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் எல்லோரும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் ஃபேமிலிஸ் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கலாம். அதில் ஓகே, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பெல் ஐக்கானுக்கு சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்கேல்பிங்கில் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு 7 விஷயம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். 7, 8 எத்தனை வருதுன்னு பார்க்கலாம் பாயிண்ட்ஸு. ஒரு 7 விஷயத்தை வந்து ஸ்கேல்பிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ப்ராஃபிட் சைட் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வர முடியும். ஆனால் இந்த 7 விஷயத்தை யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்பவும் டஃப்பான விஷயமா இருக்கலாம். அதாவது இதுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி தேதி வரலும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு இந்த 7 இயர்ஸ் லாஸ் அப்படின்ற வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அந்த ஜோனில் நான் வந்து தாண்டி வந்தது இந்த 14-15 வருஷம் ட்ரேடிங் ஜேர்னியில் இந்த 7 இயர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து 7 இயர்ஸ் லாஸ் நல்லா பார்த்துங்க. 7 வருஷம் கண்டினியூவாக லாஸ். அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வர முடிஞ்சதுன்ற விஷயத்த அந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நிறைய பேருக்கு விஷயம் புரியும் நம்ம என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது. ஏன்னா நீங்கள் பண்ணுற தப்பு தான் நான் அந்த டைமில் நான் பண்ணது எல்லாமே. ஓகே, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, கண்டினியூ என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் அந்த தாண்டி வந்தது 2012 வரல, அந்த 2012-13 வரலுமே அது டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதை ஜோன் எப்படி இருக்குது போய் பாருங்கள். ஓகே, அதில் கற்றுக்கிட்ட சில விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த 7-8 விஷயத்தை நம்ம சொல்ல போகிறது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேல்பிங்கில் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இமீடியட்டாக டக்குன்னு பை பண்ணி டக்குன்னு வெளியே வந்துடலாம், ஒரு சின்னதாக ஒரு மூமெண்டம் டக்குன்னு வெளியே வந்துடலாம், அதேமாதிரி இங்கே செல் பண்ணி இங்கே வெளியே வந்துடலாம், இந்த மாதிரி நினச்சிட்ருக்கோம் ஸ்கேல்பிங் அப்படின்றது. ஆக்சுவலாக இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேல்பிங் அப்படின்ற சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் வந்து எங்கே இறங்கி எங்கே வெளியே வரணும் அப்படின்ற விஷயம் தெரியும் உங்களுக்கு. ஓகே, சரி. அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோன்ட் கிவ் அப். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு விஷயம் வந்து உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உடனே நடக்கணும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் வந்து எதிர்பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்குறோன்னா நம்ம எதிர்பார்க்க வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எல்லாம் இமீடியட், இன்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரிசல்ட் வந்து உடனே எதிர்பார்க்குறோம். ஒரு ஸ்டார் மார்க்கெட்னா போய்ட்டு பணம் போட்டோன்னே சம்பாதிக்கணும், பணம் வந்தோடனே சம்பாதிக்கணும். அதுக்கு உண்டான உழைப்பு வந்து அப்படியே உழைப்பினா கூட எங்கேயா இப்போ கிளாஸ் கற்றுனா இமீடியட்டாக ஒரு 10 நாளில் சொல்லி கொடுத்தாங்கன்னா கற்றுக்கணும், அப்படி ஒரு மாதத்தில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்கணும். இந்த எதிர்பார்க்க வைக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், உடனடியே பலனை எதிர்பார்க்கும். எல்லாத்துக்கும் வந்து குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபீல்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஏன் இப்போ நம்ம விவசாயின்னு சொல்கிறோம், நம்ம விவசாயின்னு சொல்ல அவர் சாதாரண விஷயங்களா? ஸோ ஒரு விவசாயத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுது? அவங்களுடைய என்ன சொல்கிறதுனா அவ்வளோ ஜீனியஸ் அவங்க. ஒவ்வொரு கால சந்தர்ப்பக்கும் இந்த காலம் இது நடக்கும், அந்த காலம் இது நடக்கும்னு அவங்க கணிக்கிறதுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க தாத்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க பையனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ், அவங்களுடைய 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசும் இப்போது. ஓகேங்களா, இப்போ அவங்க வந்து அதில் விவசாயம் சொல்கிறோம் நம்ம ஒரு ஃபீல்டு. அதே மாதிரி இன்னொரு சொல்கிறதுனா ஒரு டாக்டர்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த டாக்டர் வந்து ஒரு 6 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது படிக்கிறது வந்து 10 வருஷம் ஆகிடுச்சு, அது விடுங்க. அது அதுக்கப்புறம் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பேசும். ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த ட்ரேடிங் ஃபீல்ட்லேயும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு அந்த டைம் கொடுக்க சொல்ல உங்களுடைய விரக்தி ஆகிடுவீங்க. குறிப்பிட்ட ஸ்டேஜில் போனீங்கன்னா என்னடா அது என்ன பண்ணாலும் ஒன்றும் புரியல, என்னடா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மனம் தளர்ந்து கிவ் அப் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் கிவ் அப் பண்ணிட்டு வர சொல்லி திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக திரும்ப டைம் பிடிக்கும். இப்போ ஒரு வருஷம் நீங்கள் எஃபர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு போடா நம்மளால் முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டுங்க.
சரி திரும்ப ஒரு முயற்சி பண்ணுறீங்க. முயற்சி பண்ண சொல்லினா இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டெல்லாம் வீணாக போய்டும். இந்த ஒரு விஷயத்தில் கண்டினியூவாக நீங்கள் அந்த எஃபர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வருஷத்தோட எஃபர்ட்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். இந்த ஒரு விஷயத்தில் விட்டுட்டு ஒரு 4-5 வருஷம் கேப் விட்டுட்டு திரும்ப போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா திரும்ப புதுசாக தான் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, ஸ்டார்ட் ஸ்மால். அதாவது தொடக்கம் ரொம்ப சின்னதாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொடக்கத்தை வச்சு நீங்கள் ஒரு நல்ல கிளியராக டிசிஷன் எடுக்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு தொடக்கம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5000 rupees நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தவங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனையோ இல்லை ஒரு யூடியூப்லேயோ வீடியோ பார்க்குறீங்க. அவங்க லட்சமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க, கோடியாக சம்பாதிக்கிறாங்க. என்னவோ அவங்க பெரிய உங்கள் பணத்தை சின்னதாக தெரியும். இந்த 5000 10,000 அப்படின்றது உங்களுக்கு சின்னதாக தெரியும். அப்படி கிடையாது. அது உங்களுக்கு பெரிய பணம் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தவங்க ஒரு நாளைக்கு 50,000 ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்க பணம் 5,000 அப்படின்றத நீங்கள் மேபி உங்ககிட்ட சேவிங்கில் இருக்கும் 5 லட்ச ரூபா கூட வச்சுட்ருப்பீங்க. ஆனால் ஒரு ஃபீல்டு முன்ன பின்ன தெரியாத ஃபீல்டில் நீங்கள் எப்படி பணம் போடலாம் எடுத்துன்னு போய்ட்டு. ஸோ இந்த 5,000 வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த 5,000 நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாமே தவிர, அவங்க 50,000 போட்டு சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை 5 லட்சம் போட்டு 50,000 எடுக்கிறாங்களோ என்னவோ, சரி நம்மக்கிட்ட இருக்க 5 லட்சம் போட்டு அந்த 50,000 எடுக்க பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் 5,000 வச்சுட்டு 5,050 பண்ணிங்கன்னா கூட யூ ஆர் கிரேட் ட்ரேடர். நீங்கள் நல்ல ட்ரேடர் தான். இந்த 50 சம்பாதிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் அந்த 5,000 வச்சுட்டு நீங்கள் 10,000 பண்ணுற வரலும் நீங்கள் கேபிட்டல் கெயின் கேபிட்டலை டபுள் பண்ணக்கூடாது. அதாவது உங்களுடைய கேபிட்டலை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது மெயின் மூலாதாரத்தை எடுத்துன்னு போய் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 5,000 எப்படி மேலே வரலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்க 10,000 எப்படி மேலே வரலாம், உங்கள்கிட்ட எது சின்ன கேபிட்டலோ அதை வச்சு மேலே வரலாம் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். ஒருவேளை அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு, எதுக்கு தோல்வி அடைஞ்சி, என்ன பிரச்சனை அப்படின்றது அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் போயிடுச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ 5,000 லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த 5,000 ஏன் லாஸ் ஆகிடுச்சு அது சரி பண்ணணும் இல்லைங்களா. அதை விட்டுட்டு இன்னும் 5,000 எடுத்துகிட்டு அதே என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த 5,000 திரும்ப அதே தப்பு பண்ணுவாங்க. அதுவும் போயிடுச்சா இன்னும் 10,000 எடுத்துகிட்டு வருவாங்க, அதையும் போயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பு சரி பண்ணாத வேலையுமே நீங்கள் பணத்தை கொண்டு வந்து போகிறதால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுங்க. இப்போ தான் நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு எது சார், அப்போ நீங்களே சொல்லலாம் இல்லை சார் நல்ல ஸ்ட்ராட்டஜி எதுவும் வந்தா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் ஒருத்தருடைய காப்பி பண்ணி இன்னொருத்தர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் செட் ஆகாது. மேபி உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஸ்ட்ராட்டஜியை சூப்பரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், அதுவே நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அதனுடைய ஆர்ஆர் ரேஷியோ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஆர்ஆர் ரேஷியோ எவ்வளோ டைம் வின்னிங் ரேஷியோன்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு 65% ஒர்க் ஆகுது. ஆர்ஆர் ரேஷியோவும் வின்னிங் ரேஷியோவும் சேர்த்து ஒரு 65% ஒர்க் ஆகுது, ஒரு 35% ஃபெயில் ஆகுது அப்படின்னா குட் ஸ்ட்ராட்டஜி. எஸ், நல்ல ஸ்ட்ராட்டஜி, அதில் தப்பே கிடையாது. ஏன்னா ஆர்ஆர் ரேஷியோ 1:2 வருது அப்படின்னா சூப்பர். அதை விட வேறு எங்கே உலகத்தில் நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? கண்டிப்பாக கிடையாது. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 4வது என்னென்னா ட்ராக் யுவர் ரிசல்ட்ஸ். இது யாரும் கவனிக்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படின்னா என்ன அப்படின்வாங்க. ட்ராக் யுவர் ரிசல்ட்ஸ்னால் நீங்கள் எதில் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்கன்னு, அதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை 6 மாதமாக நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு 6 மாதத்தில் இது பலன் கொடுக்கல, எனக்கு இவ்வளோ கம்மியாக ப்ராஃபிட் வந்துச்சு, எனக்கு இவ்வளோ அதிகமாக ப்ராஃபிட் வந்துச்சு, எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே உங்களோட முழு உழைப்பையும் செலுத்தி ஒரு ட்ராக் பண்ணி ரிசல்ட் பண்ணுறீங்களா, ஒரு 6 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ணி அவுட்புட் கொண்டு வரீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ரிசல்ட்டை ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் ரிசல்ட் ட்ராக் பண்ணாத வேலை நீங்கள் எதுலேயும் கான்ஃபிடன்ஸ் வர முடியாது. ஏன்னா நீங்கள் 6 மாதம் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணிவிட்டு சம் பர்சன்டேஜ், வெறும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 20% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதாவது மாதம் 20% அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அதை விட்டுட்டு வேறு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம், அடுத்தது இன்னொன்று யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன் அதை பார்க்கலாம், இல்லை இன்னொரு யூடியூப்பில் இதை பார்த்தேன் அதை பார்க்கலாம் அப்படின்னா காலம் வீணாகும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் காலத்தில் சரி விரையும் பண்ணுங்கள், பரவாயில்ல, அது உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஒவ்வொரு நாளும் புது புது ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணி அது உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா
காலம் விரயமாகும். அப்போ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிலைச்சு நிற்க முடியாது. இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும், நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும், அடுத்த மாதம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அடுத்த வருஷம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி குறைவா என்ன? இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 100 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. தொடர்ந்து டெய்லி ப்ராஃபிட் 20 நாள் 20 ட்ரேடிங் டேஸும் ப்ராஃபிட் வரணும். அப்படி எதிர்பார்க்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஸ்ட்ராட்டஜியும் ரெகுலராக ப்ராஃபிட் வந்தது சரித்திரமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். அதை வந்து ட்ராக் பண்ணி அதோட ரிசல்ட் அவுட்புட் எடுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்டப் ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டோன்ட் பிரேக் யுவர் ரூல்ஸ். அதாவது உங்களுக்கு ரூல்ஸ்னு ஒன்று ஃபஸ்ட்டு போடுங்க. ரூல்ஸை போடுங்க. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாதீங்க. ரூல்ஸை போடுங்க, ரூல்ஸை போட்டு பிரேக் பண்ணாதீங்க. அதாவது ரூல்ஸ் அப்படின்னா என்ன? என்கிட்ட 5000 ரூபாய் தான் இருக்குது. ஒருவேளை இந்த 5000 ரூபாயில் இந்த மாதம் நான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு இந்த 5000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா இல்லை, நான் மேல் கேபிட்டல் போடுறதா கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லி. அதே மாதிரி நான் இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். வேறு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். இல்லை அப்படின்னா வேறு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தேவை கிடையாது. நான் இந்த 2 மாதத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 3 மாதத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன். நான் நிஃப்டியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். குட். நான் பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். குட். நான் கேஷில் மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். குட். இல்லை நான் க்ரூட் ஆயிலில் மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். குட். இல்லை நான் நேச்சுரல் கேஸை மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். குட். எதையாச்சும் ஒன்றுத்தில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறேன். ரூல்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? நான் ஒரு நாளைக்கு இந்த ட்ரேடில் பண்ண போகிறேன், இல்லை நான் இன்னொரு நாளைக்கு எதை பண்ண போகிறேன், இல்லை நான் இன்னொரு நாளைக்கு எதை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் உங்களுடைய மைண்ட் டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும். ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களையும் மீறி காத்தால ஒரு ட்ரேடு, மதியானம் ஒரு ட்ரேட் பார்க்கலாம், அப்புறம் காத்தால 2 ட்ரேடு, அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, அப்புறம் ஒரு நாளைக்கு 50 குவான்டிட்டி, இன்னொரு நாளைக்கு 100 குவான்டிட்டி. அப்போ நீங்கள் யார்? அப்போ நீங்கள் அது ஒன்று இது ஒன்று அதில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இதில் 50 குவான்டிட்டியில் லாபம் வந்துருச்சு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 குவான்டிட்டியில் ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ இன்னொரு நாள் ப்ராஃபிட் வந்துருச்சு, 100 குவான்டிட்டி போட்டு பண்ணுறீங்க, அதில் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ உங்களுக்கு ஓவரால் லாஸ் தானே? ஸோ நீங்கள் 50 குவான்டிட்டி போட்டு பண்ணீங்க, 2வது நாள் லாஸ், இன்னொரு நாள் லாபம் நஷ்டம், அட்லீஸ்ட் நோ ப்ராஃபிட் நோ ஜோனில் இருப்பீங்க. குவான்டிட்டியை மாற்றாமல் ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். குவான்டிட்டி சேமாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை சொல்கிற ரூல்ஸை பிரேக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். எதை நீங்கள் பண்ணுறீங்களோ தெளிவாக இருங்க, அந்த ரூல்ஸ்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு இதில் விஷயம் என்னென்னா, இந்த டோன்ட் பிரேக் ரூல்ஸில் தொடர்ந்து நீங்கள் ஒரு 21 டேஸ், ஒரு 2 மாதம், 1 மாதம் 2 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்கள் மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வெற்றிலேருந்து தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஆனால் அந்த 2 மாதம் தொடர்ந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருக்க முடியாது. லைவ் மார்க்கெட்டில் எதையாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஏதோ பண்ணி விட்ருவீங்க. எதுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க, எதையோ பண்ணுவீங்க. அடடா நான் அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், இதை பண்ணிவிட்டு அதை பண்ணாமல் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் கடைசியில் வெறும் கையில் நிற்பீங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், டோன்ட் பிரேக் யுவர் ரூல்ஸ். சரி, இப்போ 6வது பாருங்கள், 5வதுக்கு 6வதுக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஓவர் ட்ரேடிங். இதுதான் எங்கேருந்து நீங்கள் வந்தீங்களோ அங்கே போய்ட்டு திரும்ப விட்டுரும். எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே விட்டுரும். தொடக்கத்துலேயே போய்ட்டு திரும்ப அங்கேயே போய் கீழே தள்ளிடும். இந்த ஓவர் ட்ரேடிங் சொல்கிறது. கேபிட்டலில் எவ்வளோ கொண்டு போனாலும், இப்போ 5000 இல்லை 5 லட்சம் இல்லை, எவ்வளோ கொண்டு வந்தாலும் இந்த 6வது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கடைபிடிக்கல அப்படின்னா இப்படி போய்டும். இந்த 6வது விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் 5வது உங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுனால இது நடக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது மிக 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 கொடுமையானது. இது உங்களுடைய சைக்காலஜியை ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணது தான். இந்த ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டீங்கன்னாவே முடிஞ்சது. எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன 5 ரூல்ஸ் இருக்குல்ல, எல்லாம் காற்றுல பறக்கும். எல்லாமே காற்றுல பறக்கும். நீங்கள் யாரும் நான் யாருன்னு கேட்பீங்க. ஏன்னா ஒரு மென்டர்ஷிப் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஓவர் ட்ரேடிங் விஷயத்தை உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நான் யாருன்னு மறந்துடுவாங்க, அவங்க யாருன்னு மறந்துடுவாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக வெறித்தனமாக ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா, அதாவது அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, 5வது ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா, ஓவர் ட்ரேடிங் உள்ள ஜோனில் வந்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. எல்லா கதையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது அந்த ரூல்ஸ்க்கு சம்மந்தம் இருக்குது. இப்போ நான் என்னுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான், அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, சின்னதாக ரிஸ்க் எடுக்க பார்க்கலாமே, அப்படி பண்ணி பார்க்கலாமே, இப்படி பண்ணி பார்க்கலாமே, முடிஞ்சது. அவ்வளோதான். ஸோ
அப்போ என்ன பண்ணணும்னா உங்களால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள். இல்லை சார் நல்லா வந்து என்னை மீறி நான் பண்ணிடுறேன் நான் அப்படின்றப்போ ஸ்க்ரீனை பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேட் முடிஞ்சப்போ சிஸ்டம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போய்கிட்டே இருங்க. சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போய்ட்டு திரும்ப வந்து பார்க்கவே கூட பார்த்தீங்கன்னா போச்சு. நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் ட்ரேடர் இருந்தாலும் நீங்கள் உள்ளே வந்து ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க. நல்ல ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஓவர் ட்ரேடிங் ஒரு விஷயத்தில் மட்டும் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா முடிஞ்சது கதை. சார் நான் தான் நல்லா ட்ரேட் பண்ணுறேன் சார், நான் சூப்பராக ட்ரேட் பண்ணுறேன், என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்களால் ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனை பார்க்க முடியல. அப்போ உங்கள் கண்ணுக்கும் உங்கள் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ உங்கள் கண் என்ன சொல்லுது, பாருன்னு சொல்லுது. உங்கள் மனசு சிஸ்டம் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுது. திரும்ப வெளியே போயிடுவாங்க. ஒரு சில வந்து சும்மா தான் பார்க்கலாமே, ஏன்னாச்சும் வருதா இல்லையான்னு பார்க்கலாமே அப்படின்னு திரும்ப உள்ளே வராங்க. ஒரு 1/2 மணி நேரம் வந்து வெளியே போயிடுவாங்க, சிஸ்டமும் க்ளோஸ் பண்ணுவாங்க. திரும்ப உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப சிஸ்டத்தை ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. அதாவது இப்போ நம்ம வந்து எதுமா ஓகே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன சார், இப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குது, நான் இதில் இந்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ அப் ட்ரெண்டில் போய் நான் பை அண்ட் செல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஓகே. நான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் இருக்கேன் அப்படின்னா கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குதுன்ற விஷயமா தெரியணும், மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குதான் தெரியும், இல்லை மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போய்ட்டுருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறத விட நான் இதை பண்ண போகிறேன்றத பிளான் பண்ணி ரெடியாக இருக்காங்களே, அது ரொம்ப புத்திசாலித்தனம். இப்போது ஒரு வேளை நீங்கள் இந்த இதில் அப் ட்ரெண்டில் போய்ட்டு இருக்க மார்க்கெட்னா உங்களோட பிளான் வந்து பை சைடு வந்துடுச்சு. அப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு அன்றைக்கி வந்து சேல் சைடு பிரேக் டவுன் காமிக்குது. அதில் நீங்கள் சேல் பண்ணாமல் இருப்பீங்க, ஏன்னா உங்களோட பிளான் வந்து பையில் இருக்குது, மார்க்கெட் வந்து கீழே போகுது, நீங்கள் அட்லீஸ்ட் ட்ரேட் பண்ணாமல் இருப்பீங்க. அதே உங்களுக்கு அன்றைக்கி ஒரு பை சைடுக்கான வியூ கிடைக்குதுன்னா அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வந்து பை எடுப்பீங்க, உங்களோட டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகும். இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது உங்கள் எண்ணமும் மார்க்கெட்டும் ஒத்து போச்சுன்னா நீங்கள் அதில் நம்பிக்கையாக ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களோட டார்கெட்டும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுவீங்க. ஆனால் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் போய்ட்டு ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பயம் தான் வரும். ஐயோ கீழே போகும்போது கொஞ்சம் ஒரு ரெட் கேனில் வந்தவொடனே அவ்வளோ பயப்படுறாங்க பாருங்கள். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேயே வரேன்னு இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் கேனல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு என்ட்ரி போட்டாங்க. என்ட்ரி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் கேனல் க்ரியேட் ஆகுது. அப்போ ரெட் கலர் கேனல் கிரியேட்னா போச்சுடா நமக்கு அவ்வளோதான், இந்த ஆப்பு வச்சு இந்த ட்ரேடு முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பயம் வந்துடுவாங்க. ஒரு மார்க்கெட் மேலே போகுதுன்னா இந்த மாதிரி தான் மேலே போகுமே தவிர உங்களுக்கு அப்படியே மேலே போகாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுங்க, ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த 14 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 7 விஷயமாக சுருக்கி பண்ணியிருக்கேன். இன்னமும் நிறைய விஷயம் கற்றுக்கணும். அந்த 7 years வீடியோ லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள், நிறைய விஷயம் புரியும். மெயின் வந்து அவசரப்படாதீங்க, சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் தேர்ந்தெடுக்கிற உங்களுக்கு ட்ரேடிங் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களே நல்ல நபராக தேர்ந்தெடுங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இன்னொன்று நினைச்சுக்க, உங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும்னு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறீங்களா ஒரு சிலருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. விடுங்க, அவங்களுக்கு அறியாமையில் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரிப்ளையும் பண்ண முடியாது, அவங்கள திருத்தவும் முடியாது, அவங்க போக்கில் விட்டுணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. என்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நீ யாரை தேர்ந்தெடுங்க பரவாயில்ல, ஒரு 6 மாதம் 3 மாதம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட என்ன மெட்டீரியல் என்ன இருக்குது, அவங்களால என்ன சொல்லிக் கொடுக்க முடியும், அவங்கக்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது நமக்கு சொல்லித்தரத்துக்குன்றது அவங்கள நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அவங்களால முடியுமா, நமக்கு சொல்லித்தர முடியுமா, என்ன இருக்குது அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்க முடியும். நீங்கள் என்னவோ இப்போ பிளான் இப்போ உங்கள் மனசில் இருக்கும், அவங்க ஏதோ சொல்லி தருவாங்க, தேவையில்லாமல் அவங்ககிட்ட காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அவங்கக்கிட்ட கற்றுக்குங்க, ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் சொல்லித்தராங்க, ஒரு வீடியோ பார்த்தேன், ஆஹா சூப்பராக சொல்லித்தராங்க அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் பாருங்கள், எல்லா வீடியோஸ் எப்படி வருது, அவங்க சொல்லித்தர விதம் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் அவங்கக்கிட்ட அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த 7 விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இதை வச்சே நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யாருக்கிட்டையும் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி உங்கள் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.